சௌந்தர்யா. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் அவங்க வந்து மிஸ் பண்ணிடுறாங்களோ எனக்கு தோணுது. அதனால அவங்க டிசர்வ் கிடையாது தோணுது. சௌந்தர். ஏன்னா அவர் எனக்கு பிடிக்காது. ரயான். ஏன்னா அவரை எனக்கு பிடிக்கல. விஷால். எனக்கு அவர் பிடிக்காது. அதனால விஷால் போக கூடாது. எதனால? அவங்க ஒண்ணுமே கேம் பண்ணல. அவங்க என்ன கண்டென்ட் பண்ணி எதுக்கு இவ்வளவு நாள் வந்தாங்கன்னே தெரியல. அதனால அவங்க வந்து ஃபைனல் விளையாட கூடாது. எனக்கு பவித்ரா வின் பண்ணக்கூடாது. இல்ல அவங்க வளர்றது சுத்தமா தெரியல. இந்த இதுலதான் மணி எடுக்கிறதுலதான் அவங்க சூப்பரா விளையாடுனாங்க. வேற எதுலயுமே அவங்க பெருசா விளையாடலன்னு தோணுது. விஷால் போனா பிரச்சனை இல்லை. லவ் கண்டென்ட் அதனால விஷால். முத்துக்குமரன் வரணும். எங்களோட சப்போர்ட் முத்துக்குமரன். அது தப்பு இல்ல. அது வந்து ஒருத்தரை பண்ணா அது லவ். அது வந்து ரெண்டு பேரும் இது பண்றது லவ் கிடையாது. அதனால பவித்ரா வந்து வின் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க கேம் ஒழுங்காவே ஆட மாட்டாங்க. விஷால். எதனால? அவர் சில கேமே ஆடுறதே இல்லையே. எந்த கேம் இப்போ ஒரு முறை தான் நல்லா ஆடினாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நிறைய எந்த கேம்ஸ் அவருக்கு மெயினாக பசங்க கூட பேசிட்டு தான் இருக்காரு. நாங்கள் டெய்லி பார்ப்போம். பசங்க கூட பேசிட்டு பொண்ணு கூட பேசிட்டு தான் இருக்காரு. அவர் கேம் ஆடுறதா மாதிரி தெரியல சரியா. முத்துக்குமரன். எனக்கு அவரு பிடிக்காது. அவர் ரொம்ப கருத்து சொல்லி எல்லாரையும் சாவடிச்சுட்டே கிடப்பாரு. முத்துக்குமரன். எனக்கு அவர் பேசிட்டே இருக்கிறதுனால அவர் பிடிக்கவே எனக்கு பிடிக்காது. பவித்ராக்கா சரியான சண்டைக்காரிக்காக. அதனால சௌந்தர்யா. பிடிக்கல. எனக்கு பர்சனலா அவங்க பிடிக்கல. என்னன்னு தெரியல. ராயன் சொல்லுவேன். அவர் எந்த ஒரு இதுவும் சரியா வந்து விளையாடுறது இல்லை. ஒரு இன்ட்ரெஸ்டா அவர் இது பண்ண கேமே வந்து இது பண்ண மாட்டேங்கிறாரு. அதனால வந்து அவரை நான் இது பண்ணிடுவேன். அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஒவ்வொரு மாதிரி விளையாடுறாங்கல்ல. ஒரு டைமிங் ஒவ்வொரு இது மாதிரி இருக்கு. அதனால வந்து இந்த வாட்டி சரியா விளையாடல. அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். அவரை டைட்டு அடிக்கூடாதுன்னு சொல்லல. அடிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை. முத்துக்குமரன் பெஸ்டா வருவார். ராயன். அவங்க கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் போடாம இருக்காங்க. அதுக்காக கேம்ல அவங்க வின் பண்ணாலும் இது ஃபைனல்ஸ்ல முத்துக்குமரன் தான் வின் பண்ணுவாங்க. ராயன் ஏன்னா வந்து இப்பதான் வந்தாரு. ஓகே, அவருக்கு வந்து அவ்வளவு கேம் பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். விஷால். ஏன்னா எப்படி சொல்றது, சேஃப் கேம் ப்ளே பண்றாரு அவர் நிறைய. அதனால சௌந்தர்யா. மட்டமான ரியாக்ஷன் கொடுப்பாங்க அவங்க. அது கேவலமா இருக்கு. எனக்கு பிடிக்கல சுத்தமா. பவித்ரா. சௌந்தர்யா. அவர் யாருக்கும் பிடிக்காது. யாருக்கும் நிறைய பேருக்கு. ஆமா, எங்க வீட்லயும் பிடிக்காது யாருக்கும். விஷால். விஷால் விஷால் அவர் எங்க பொம்பளை பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. அங்க எங்கன்னு எல்லாரும் முன்னாடியும் ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. பின்னாடி லவ் பண்ற மாதிரி தான் பண்றாரு அவர். சௌந்தர்யாவை சொல்லுவேன். அவங்க எப்படி விளையாடுறது அப்படின்றது இல்லாம விளையாடணும் அப்படின்ட்டு விளையாடுறாங்க. யார் வின் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறீங்க? சௌந்தர்யா தான். விஷால் அந்த அளவுக்கு எதுவும் எஃபெக்ட் போடல. அதனால அவன் வரமாட்டான்னு நினைக்கிறேன். சௌந்தர்யா சும்மா ஆக்டிங் பண்ணிட்டு கியூட்னஸ்லாம் எனக்குமே பிடிக்கும் சவுண்டோடது. பட் அதை வச்சே இது வந்துட்டு அருண் வெளில போனார், தீபக் வெளில போனார், மஞ்சுரி வெளில போனார். அவங்களோடலாம் சௌந்தர்யாவோட கேம் ஒன்றும் அவ்வளோ பெருசா இல்லை. டைட்டில் போகக்கூடாது. கண்டிப்பா பவித்ரா தான். ஏன்னா அவங்க வந்து நான் பண்றேன்னு சொல்றாங்க. பட் இப்போ லாஸ்டா பெட்டி தூக்கிட்டு வந்தது அது ஓகே தான். பட் இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணி ஸ்டே பண்ணாங்கன்னே தெரியல. அண்ட் சௌந்தர்யாவும் அவங்க வந்து கேம்னு எதுவும் பண்ணல அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவ்வளோதான். பவித்ரா. அவங்க வந்து அமைதியாவே இருப்பாங்க, பேச மாட்டாங்க. கேம் வந்து ஒழுங்கா பேசுவாங்க மாட்டாங்க. அதனால இப்ப பணத்தை கேட்டாங்களே ஃபாஸ்டா ஓடி. அது மட்டும் பண்ணாங்களா? ஆமா, அது மட்டும் பண்ணாங்க.
பவித்ரா அவங்க சைலண்டாவே இருப்பாங்க. அவ ஒழுங்கா கேம் விளையாட மாட்டாங்க. அதனால